வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம ஆதிக்கு அவங்க எதிரி யாரு அப்படின்னு அடையாளம் கண்டிட்டாங்க. பவானியா. அப்போ இந்த துறையோட சதியில இவங்களுக்கும் பங்கு இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பாரதி ருத்ர தாண்டவம் ஆடுறாங்க. ஒரு கட்டத்துல அந்த ரூமுக்குள்ள இருக்கிறது தெரியாது அப்படின்னு நம்ம பவானி, சுதாகர், மித்ரா எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு செம ஆப்பு வச்சுறாங்க. ஒரு கட்டத்துல அடி தடினி நம்ம பாரதி களை இறங்கி நம்ம மித்ராவை வெளுத்து கட்டுறாங்கங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இனி பாரதி பக்கம் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம மித்ரா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவை நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தாங்க நம்ம துறையை வெளுத்தெடுக்கிறாங்க பாரதி. நம்ம ஆதி கரெக்டான நேரத்தில் மித்ரா சொல்லியிருப்பாங்க, பாரதி கழுத்தில் கிடக்க தாலியை அறுத்து எடுத்துரு, அப்போதான் நீ கெட்டின தாலி நினைக்கும் துறை அப்படின்னு சொன்னேன். நம்ம துறை பாரதி கழுத்தில் தாலியை அப்படியே எடுக்கிறதுக்கு வர நேரம் கரெக்டாக ஆதி என்ட்ரி கொடுத்து அப்படியே அடித்து துறையை வெளுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பாரதி துறைகிட்ட சவால் விடுறாங்க. இந்த பாரு, என் கழுத்தில் இருக்க தாலியை அறுக்கிறதுக்கு உன்னால முடியாதடா அப்படின்னு சொல்ல நேரம் கரெக்டாக ஒரு பெரிய ஃபைட்டு நடக்குது. அதோட பார்த்தோன்னா நம்ம பாரதி துறையும் ஒன்று போட்டு இது நீ என்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சது, அதுக்காக இந்த அடி என்ன ஒரு அடி அடிச்சு இது என் கழுத்தில் இருக்க தாலியை அறுக்கணும்னு நினைச்சால, அதுக்கு தான் இனிமேல் கனவுல கூட நீ நினச்சி பார்க்கக்கூடாதுடா அப்படின்னு அந்த இடத்துல அடித்து வெளுக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம பாரதி சரியாக தான் கொடுக்கட்டும், நான் கட்டின தாலியை தொட நினச்ச துறையை உண்டு இல்லைன்னு பண்ணுறா. அப்போது அவளுக்கு என் மேலே அவ்வளோ பாசம் இருக்குது, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் என்கிட்ட உண்மையை மறைக்கா பாரதி அப்படின்னு அந்த இடத்துல நினச்சிக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா இந்த மிரர் ஏதோ ஒன்று தப்பாக இருந்தது மாதிரி இருக்குது, இந்த ரூமுக்கு இவ்வளோ பெரிய கண்ணாடி எதுக்கு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஆதி பார்க்குறாங்க. அப்படி பார்க்குற நேரம் தான் நம்ம பாரதிக்கு தெரிஞ்சுட்டு, உள்ளுக அந்த பவானி இருக்கா, சுதாகர் இருக்கா, மித்ரா இருக்கா, எல்லாத்தையும் வெளுத்தெடுக்க நான் இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல களை இறங்கி உள்ளுக போகிறாங்க. ஒரு கட்டையை எடுத்து அப்படியே தர மாதிரியா நம்ம பாரதி தாக்க தொடங்கிட்டாங்க. ஆதி, உன்னோட எதிரி வேற யாரும் கிடையாது, இந்த நிக்காலே பவானி. இப்போ துறையும் தூண்டி விட்டு என் கழுத்தில் உள்ள தாலியை பறிக்க பார்த்தது, அதோட அவன் துறை என் கழுத்தில் தாலி கெட்டணும் அப்படின்னு முடிவெடுத்தது. இது எல்லாமே சூழ்ச்சி, வேற எதுவும் இல்லை. துரை செட்டப்ல தான் இவங்க இப்போ இந்த கல்யாணத்தை நடத்த வந்திருக்காங்க. இதுக்கு எல்லாமே இந்த பவானி தான் கெட்டு. இந்த வேசக்காரி இந்த மித்ரா சுதாகர் இருக்காங்களே, இவங்களுக்கும் தலைவி இந்த பவானி தான் அப்படின்னு போட்டு கிடக்க நேரம், ஓ நீ தான் இருக்கிறியா இதுக்கு பின்னணியில் அப்படின்னு நம்ம ஆதி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அப்படியே அடித்து இவங்களெல்லாம் துவைச்சி எடுக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா இனிமேல் பாரதி வாழ்க்கையில் குறுக்க வரக்கூடாது. என்னன்னா அப்படியே அமெரிக்காவோட ஞாபகம் அப்படியே போயிடுவேன்னு பார்த்தீங்களா, என் கம்பெனியை விட்டுட்டு, இல்லை எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஆதி சொல்கிறாங்க. ஏன் மித்ரா, இனி ஒன்று நான் கல்யாணம் பண்ண போகிறதில்ல, ஏன்னா பாரதி தான் என் மனைவி அப்படின்னு அந்த இடத்துல சொல்லு நேரம் இடிஞ்சது கணங்கா நம்ம மித்ரா நெஞ்சில் கையை வைக்கிறாங்க. ஆமாம், என்னை மன்னிச்சிக்க மித்ரா, நான் இவ்வளோ நாள் உன்னை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு உனக்கு மனசில் ஒரு எண்ணத்தை வெறிச்சிட்டேன், அதுக்கு தான் இந்த மன்னிப்பு. மற்றபடி நான் கல்யாணம் பண்ண அளவு ஒருத்தம் கிடையாது, அந்த அளவுக்கு நீ நல்லவளும் இல்லை. நீ உனக்கு தெரியும், பாரதி என்னோட மனைவின்னு தெரிஞ்சோ நீ பிரிக்க சதி திட்டம் பண்ணி இப்போ துறையக்க வச்சு பாரதி கழுத்தில் நான் கட்டின தாலியாக இருக்கணும்னு முடிவு பண்ணதான் நீ தானே எனக்கு தெரியும். இனி நம்ம கல்யாணம் நடக்காது, முறைப்படி எனக்கு மனைவி பாரதின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் அவருன்னு கூட சேர்ந்து தான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்ல நேரம் கையை பிசைஞ்சிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு நம்ம மித்ரா இருக்காங்க. இப்படி எனக்கு கிடைக்காத ஆதி இந்த பாரதிக்கும் கிடைக்கக்கூடாது, பாரதியும் இந்த ஆதி கூட சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா வா பாரதி அப்படின்னு நம்ம ஆதி எல்லாத்துக்கும் முன்னாடியும் நம்ம பாரதி கையை பிடிச்சிக்கிட்டு மாசா வெளியே இறங்குறாங்க. இந்த சைடு பவானி, எல்லாமே சொதப்பிடிச்சு, எல்லாம் முடிஞ்சிட்டு, எல்லாம் மித்ரா சுதாகர் உங்களால தான் அப்படின்னு பொருட்களை தூக்கி எரிய ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு
கட்டத்தில் இந்த பாருங்க ஏதாவது ஒன்று பண்ணி இந்த ஆதிக்க உயிரை குடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், சபாஸ் மேடம் நானும் அதுக்கு தான் இருக்கேன், எனக்கு கிடைக்காத ஆதி இந்த பாரதிக்கும் கிடைக்கக்கூடாது, பாரதியை வந்து இப்படி அவரை கையை பிடிச்சி போகிறது கூட எனக்கு பார்க்க அவ்வளோ காண்டாகுது, கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் மேடம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க, எந்த ஆட்களை விடுவீங்களோ இந்த ஆதியே உயிரோடி இருக்கக்கூடாது, அதுக்குள்ள ஸ்டெப்பை முடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வீட்டுக்கு போன வேகத்தில் நம்ம பாரதி ஆதியும் நம்ம ஆதித்யா தமிழை பிடிச்சி கெட்டி பிடிச்சி, நான் தான் உங்கள் அப்பா, இப்போ சொல்லுறேன், உங்கள் அம்மா முன்னாடி சொல்லுறேன், என்ன நீங்கள் அப்பானே கூப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இந்த பாருங்க பாரதி தான் என்னோட மனைவி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம திலகா, அடடா இப்போ இந்த டைலாக்கை விட்றியப்பா, எனக்கு எந்த காலமே உனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல நேரம் அந்த பாட்டி நம்ம மித்ராவின் பாட்டி வாயை பிளக்குறாங்க, நந்தினி பிளக்குறாங்க. அடடா இது என்ன, நம்ம மித்ராவுக்கும் இந்த ஆதிக்கம் கல்யாணம் ஆகும்னு நினச்சிட்டு வந்த இடத்துல இப்படி இருக்கு, என்ன இவனுக்கு என்ன பிடிச்சிட்டு பைத்தியமா பிடிச்சிட்டு எதுக்காக இப்போ வந்து பாரதி கல்யாணம் ஆன பொண்ணை இன்னும் கல்யாணம் பண்ண இந்த பாரதி ஆதி பார்க்குறான், நம்ம மித்ராவெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு இருந்த அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இங்கே இனி இருக்க வேண்டாம், நம்ம வீட்டை விட்டு இங்கேருந்து கிளம்பலாம், நம்ம ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு வந்து பெட்டி படுக்கைகளை சுருட்டிக்கிட்டு நம்ம ஆதி வந்து பாரதிக்கு கையை பிடிச்சிக்கிட்டு வந்து வீட்டை விட்டு களை இறங்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா மித்ரா சுதாகர் வராங்க, வந்து அப்படியே வந்து கவலையோடு இருக்க அவங்கக்கிட்ட பாட்டி போய் கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு, பாரதி தான் என்னோட மனைவி அப்படின்னு வந்து ஆதி வந்து கூட்டிகிட்டு போயிட்டான், மொத்த குடும்பமும் பொய்யாச்சு அப்படின்னு சொல்ல நேரம், எனக்கு தெரியுமே அப்படின்னு வந்து நம்ம திலகா, என்னோட தங்கச்சி பையன் ஒருத்தன் இருக்கான், அவளை இந்த மித்ராவை பிடிச்சிருக்கு அவனுக்கு, அப்படின்னா அவனை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த பாருங்க கவலைப்படாதுங்க, உங்கள் பேத்திக்கு நல்ல மாப்பிள்ளை ஒருத்தன் இருக்கான் என்னோட தங்கச்சி பையன் அப்படின்னு சொன்னார, வாயை மூடுங்க அப்படின்னு வந்து மித்ரா கட்டுறாங்க. எனக்கு கிடைக்காத அந்த ஆதி அந்த பாரதிக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம திலகா ஓடி போய் அந்த கல்யாண ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வராங்க. ஆதி பாரதியோட கல்யாண ஃபோட்டோவை எடுத்து அப்படியே காட்டுறாங்க. இந்த பாருங்க உங்கள் பேத்தி தான் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க, அவருக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரிஜினல் பொண்டாட்டியே இந்த பாரதி தான், ஆனால் தெரியாதது மாதிரி மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, இப்போ அவனே என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான், அப்போ உங்கள் பேத்தி இப்படியே இருக்க போகிறாள் அப்படின்னு சொன்னோன்னா ஒன்று போடுறாங்க இந்த பாட்டி. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மித்ரா, நீ வந்து அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்படுது நல்ல பழக்கமா, என்ன உன்னை இப்படியா நாங்கள் வளர்த்தோம், உண்மையாட்டே பாரதி வந்து ஆதியோட பொண்டாட்டினா எதுக்கடி நீ அவங்க வாழ்க்கையில் குறுக்க போகிற அப்படின்னு வந்து ஒன்று போடுறாங்கங்க. அதை அப்படியே கையை வச்சு அரண்டு போய் நிற்கிறாங்க. நான் சுதாகர்கிட்ட மித்ரா வந்து கண்ணை கட்டுறாங்க, எப்படியாவது பார்த்தோன்னா நம்ம உயிரை குடிச்சி ஆகணும், ஆதியோட உயிர் இனி இருக்கக்கூடாது, என்ன நான் இல்லாமல் அவன் வந்து எப்படி வந்து அந்த பாரதியோட வாழ முடியும், அப்படி ஒருத்தையும் அவன் வாழண்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பெரிய சதி திட்டமே வந்து போட்டு ஆதியை போட்டு தள்ளதுக்கு வந்து நடக்குதுங்க.